வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2023ல வெளியான மாரிச்சி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். இந்த படம் இப்ப தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ட்ரக்கிங்காக வெளியே வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கேங்ல பாயல்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டு பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த காட்டு பகுதியில டைகர் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு நபர் இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஊடி போட்ட ஒரு நபர் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது. இவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த நபர் பின்னாடி வந்து அடிச்சிடுறது. இதனால பாயெல்லாம் மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை அதே இடத்துல சாவடிச்சிடுறாரு. அதே மாதிரி இவங்க மேல ஆசிட் எல்லாம் ஊத்திட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த மர்ம நபர் அங்க இருந்து போகும்போது ஒரு சங்கு ஒரு பூவை வச்சுட்டு தான் போறாரு. இங்கதான் மரிச்சின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு பைரவ் அப்படின்றது. இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் பேரு மைத்ரி அப்படின்றது. அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. குடிச்சு காரை ஓட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அவங்க சாகும் போது பிரெக்னண்டா வேற இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்து இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிட்றதுக்காக உக்காடுறாரு. அப்பதான் சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. ஏற்கனவே ஹர்ஷவர்தன் ஒரு டாக்டர் இறந்து போனார்ல, இப்ப ரெண்டாவதா பாயல்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, நீ சீக்கிரமா அந்த ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இவரா சரின்னு ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பூ வச்சுட்டு போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு இதழை மட்டும் பிஸ்டு போயிருப்பான். இதுக்கு முன்னாடி பாடியில வந்து ஒரு பூ கிடைச்சிருக்கும். அந்த பூ முழுசா கிடைச்சிருக்கும். இந்த வாட்டி எதுக்காக பிஸ்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சங்க வச்சதை பத்தியும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மீடியாட்கள் இருக்காங்கல்ல, என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஆரியன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டை பத்திலாம் ரிசர்ச் பண்றவரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அக்கிரான்னு ஒருத்தவங்க கூட லிவின்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த அக்கிராவை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பீச் ஹவுஸ்க்கு போலான்னு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் எடுத்து வைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு என்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. கொலை பண்ண மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு லேப்ல ரிசர்ச் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்பயும் அவனோட ஃபேஸ நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இரும்பு ராடை வச்சு இவங்க மண்டையிலயும் அடிச்சிருக்கான். இவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஆசிடா அவங்க முகத்தையே ஊத்திருக்கான். இவன் வேணும்ட்டே டார்ச்சர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இது சார்ந்து நிறைய டாக்டர் கிட்ட இவரும் பேசி பார்க்கறாரு. அவனோட மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அவன் சீரியல் கில்லர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கீராவும் ஆரியனும் சேர்ந்த மாதிரி அந்த பீச் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனா ஆரியன் கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன வந்ததுல இருந்து ஒரு மாறு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆரியன் சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த ரூமை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இறந்தவரை பத்தி தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்க. அவர் பேர் ஹர்ஷவர்தன். அவரும் டாக்டரா தான் இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு பூ கிடைச்சிருக்கும். அதே மாதிரி சின்னதா ஒரு புலி பொம்மை கிடைச்சிருக்கும். அது சம்பந்தமாலாம் இவங்க பேசிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது. எதுக்காக அந்த பூவை விட்டு போறான், இந்த கொலை தொடரும் சொல்ல வரானா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. வெளியே போன ஆரியனை பார்க்கலான்ற மாதிரி அக்கிரமா வெளியே வராங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ராமன் ஒரு டாக்டரை பாக்குறாங்க. அந்த டாக்டர் கிட்ட போன இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் பேசிட்டுலாம் இருக்காரு. இவன் என்ன டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் டீமும் கிடைச்சிருக்க எவிடன்ஸ பத்தி பேசுறாங்க. அந்த கில்லரோட கால் தடம் கிடைச்சிருக்கும். ஒரு சைடு காலு மட்டும் ரொம்ப ஆழமா போயிருக்கும், இன்னொரு சைடு நார்மலா இருக்கும். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ரெண்டு காலோட அளவும் வேற வேற மாதிரி அவனுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கேத்த மாதிரி ஒரு ஷூவை ரெடி பண்ணுவாங்க. அந்த ஷூவோட கால் தடம் தான் சொல்றாரு. ராமன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மர்ம நபர் பின்னாடிக்கா வந்து அட்டாக் பண்றான். வாய்க்குள்ள 2-3 தேனி போற மாதிரி பண்ணிடுறான். துணியை வச்சு வாயை கட்டிடுறான். கழுத்தை நெரிச்சு இவரை சாவடிச்சிடுறான். அதே சமயம் ஒரு கிளாஸ் அந்த இடத்துல வச்சிடறான். எப்பவுமே பூ வைப்பான் பாத்தீங்களா, அதே மாதிரி பூவை பிஸ்டி இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணி பீச்சில் வேற ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க.
அந்த இடத்துல தான் இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதை பத்தி பேசிக்கிறாங்க. ஆரியனை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா மூலியமா தான் இவங்க கிட்ட பழகியிருப்பாரு. அப்படிதான் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறத ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. பீச் ஹவுஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு தகவலை சொல்றா. அதாவது அங்க இருக்க ராமன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தகவலை சொல்றா. இவங்க இருக்காங்கல்ல, உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்து பாத்துடுறாங்க. இது அந்த கேஸ் மாதிரியே இருக்கிறதுனால ஹீரோக்கு தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த டீமும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு இந்த தகவல் கிடைக்குது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு யாருமே போக கூடாது, அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆட்களும் கேட்டுக்கிறாங்க. ராமன் இறந்து போயிருக்கிறது அக்கீராக்கு தெரிஞ்சிருது. ராமன் சார் கிட்ட நீ ஏதோ பேசினி அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜெனரலா தான் பேசணும், உன்னை விட வரும்போது அவரை பார்த்திருக்கேன்ல, அது சம்பந்தமா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் கான்ஸ்டபிளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க சொல்ற வரைக்கும் இங்க இருந்து கிளம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ரூம்குள்ள இருக்க அக்கீராவை நமக்கு காட்டுறாங்க. அக்கீராக்கு ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த ராமனை பத்தி போலீஸ் கிட்ட நீ வாயே திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி யாரோ மிரட்டுறாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி அங்க வேலை பார்க்குற ஒரு 3 பேரை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்ன பார்த்த சொல்லுன்ற மாதிரி ஒரு பையன் கிட்டே இவர் கேட்கிறாரு. ராமன் பீச்சை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, அவர் ஜூஸ் ஆர்டர் பண்ணாரு, நான் தான் கொண்டு போய் அந்த ஜூஸை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, ராமன் வேற யார்கிட்டயே அது பேசினதை பாத்தியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த பையனோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆரியன் கொஞ்ச நேரம் பேசினார் பாத்தீங்களா, அதை இந்த பையன் பார்த்திருப்பான். திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன், அப்ப அந்த பையன் காணாம போயிட்டான், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இவங்க 3 பேரையும் போக சொல்லிடுறாரு. அடுத்ததா தான் இவங்க 2 பேரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் ஒரு டாக்டரு, அதனால ராமன் சாரே எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா ராமன் சார் அந்த இடத்துக்கு வந்ததை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அதனால கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போக சொல்லிடுறாரு. ஆரியன் எதையோ மறைக்கிற மாதிரி ஹீரோக்கு தோணும். அதனால இவன் மேல ஒரு கண்ணை வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்ப 2 பேருமே காருக்கு வந்து உக்காந்துடுறாங்க. எதுக்காக மறைச்சு அப்படின்ற மாதிரி ஆரியன் கேக்குறாரு. போலீஸ் கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால தான் மறைச்சிட்டேன். சரி, நீ எதுக்காக பேசினதை மறைச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நானும் அதை பத்தி யோசிச்சு தான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் டீம் கூட பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காரு. கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருது. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பேருக்கு குறி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோ இருக்காருல்ல, பொண்ணுக்கு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்றாரு. எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. மேற்கொண்டு அந்த சாமியார் கிட்ட பேசுறாங்க. அதுக்குள்ள வண்டி ரெடி ஆயிருது. ஹீரோவும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சாமியாரும் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இத முன்னாடி போற ஹீரோ கவனிக்க மாட்டாரு, ஆனா ஹீரோவோட அசிஸ்டன்ட் இதை கவனிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கிற பூ அங்க இருக்கும், அதையும் கவனிச்சுக்கிட்டே அந்த அசிஸ்டன்ட் கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் டயர்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள கொஞ்சம் அனலைஸ் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. இது வரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 3 பேருமே டாக்டர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி 3 பேருமே கொல்லப்படும் போது பக்கத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அதே சமயம் பூவும் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இதழ் பிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. மொத்தம் அந்த பூவை பொறுத்த வரைக்கும் 5 இதழ் இருக்கும். அப்ப 5 கொலை நடக்க போதான்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க கரண்ட் போயிருது. இவரன் கேண்டில ஏத்துறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, கேண்டில் ஏத்தி இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் இவங்களோட கல்யாண நாளா இருக்கும். இவர் வீட்டுக்கு வரதே கொஞ்சம் லேட்டா தான் வராரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கேஸ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற ஒய்ஃப் கடுப்பாயிடுறாங்க. போனை பிடிங்கி தூக்கி போடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முக்கியமான கேஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்கன்னு சொல்றாரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, லவ் பண்ணும்போது என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க, ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒய்ஃபை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டவர் அடிக்கிற மாதிரியே வந்துடுறாரு. இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உக்காந்து அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சாரி எல்லாம் கேட்கிறாரு.
ஆனா ஒய்ஃப் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ராமனை பத்தி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. ராமனுக்கு பெருன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பெருவும் அவனும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி ராமனை பார்க்கறதுக்காக ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி வருவா. அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யார் அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இவங்க விசாரிச்ச தகவலை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க. ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இறந்து போன 3 பேருக்குள்ளயும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 3 பேருமே சேர்ந்து எங்கேயாவது வேலை பார்த்திருக்காங்களான்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ வேற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி சொல்றாரு. முதல்ல இறந்து போன நபருக்கு பக்கத்துல புலி பொம்மை இருந்தது பாத்தீங்களா. பொதுவா புலி எங்க இருக்கும், காட்டு பகுதியில இருக்கும். அது காட்டை குறிக்கிறதா கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் 2வது கொலை காட்டு பகுதியில நடந்திருக்கு. அதே மாதிரி 2வது கொலை நடந்த இடத்துல ஒரு சங்கு கிடைச்சது. சங்கு எங்க இருக்கும், கடல் பக்கத்துல இருக்கும். சோ கடல்ல 3வது கொலை நடந்திருக்கு. 3வது கொலை நடந்த இடத்துல ஒரு கப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. கப்பு எதை மீன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சிட்டா 4வது கொலை எங்க நடக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க 3 பேருக்குள்ளேயும் என்ன சம்பந்தம்ன்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல டிராபிக் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கப்பல் கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு கேக்குறாரு. சார் குடிச்சிருக்காங்க, ஆனா குடிக்கவே இல்லைன்னு போய் சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் அந்த கப்பலை பாக்குறாரு. ஒரு பிளாஷ்பேக்கையும் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோவோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்க் பண்ற பழக்கம் இருக்கும். இவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க போதையில இருக்கிறத பாக்குறாரு. இப்ப பிரெக்னண்டா வேற இருக்காங்கல்ல, இந்த சமயத்துல குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நான் உண்மையா குடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவரும் சத்தம் போடுறாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அகிரா ஆரியன் 2 பேரோட பேரண்ட்ஸும் சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாங்க போல. அகிரா என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன், நீ நல்ல வேலையில இருக்க, ஆனா எனக்கான வேலை செட் ஆகல, சீக்கிரமா செட் ஆயிடும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வேலை விஷயமா வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அகிராவும் வீட்டுல நியூஸ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் நியூஸ்ல தொடர்ச்சியா நடக்கிற கொலையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்களும் லைட்டா இந்த இடத்துல அப்செட் ஆயிடுறாங்க. சரி நம்ம டாக்டரை பார்த்ததை பத்தி சொல்லாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க வெளியே வரும்போது யாரோ ஒரு அன்னோன் நம்பர் பேசுறான். என்ன போலீஸ் கிட்ட சொல்லான்னு யோசிக்கிறியா, அதை மட்டும் யோசிக்காத, அதுக்கப்புறம் ஒன்னையும் கொல்ல தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறான். இப்ப ஹீரோ கிட்ட ஒரு அசிஸ்டன்ட்டும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஹீரோ முன்னாடி நடந்து போனார்ல, இவர் தான் பின்னாடி நடந்து வந்திருப்பாரு. அப்ப அந்த சாமியார் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி சொல்லிட்டாரு. அதே சமயம் இவங்க கண்டுபிடிச்ச பூ அவர்கிட்டயும் இருந்திருக்கும். ஒருவேளை அந்த சாமியாருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாமியாரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நான் யாருன்னு தெரியாம கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாரு. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உனக்கு என்னடா மரியாதை, உன்னை டார்ச்சர் பண்றதுல நீயே எல்லாத்தையும் சொல்லிடுவே அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. சாமியாரும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், எனக்கு பாகுபலியை தவிர மத்த எந்த ஒரு பலியும் தெரியாது, சும்மா பில்டப்காக அந்த மாதிரி பேசுவேன், நான் ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் வேஸ்ட்ன்றது ஹீரோக்கு புரியுது. அதனால விட்டுற சொல்லிடுறாரு. 3 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொன்னார்ல. இப்ப ஆட்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப்லாம் போட்டிருக்கிறது தெரிய வருது. அந்த மெடிக்கல் கேம்ப்ல 4ஆவதா விஜய்னு ஒரு நபரும் இருக்காரு. அந்த விஜயோட போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த டார்கெட் இவரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இவர் எங்கன்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ராமன் பாடிக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் கிடைச்சது இல்ல, அதுல ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. எதுவும் தெரியலன்ற மாதிரி வச்சிடுறாரு. இப்ப வச்சதை பாக்குற ஆட்கள் இருக்காங்கல்ல, சார் அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவர் அந்த ப்ரொஜெக்டரோட லைட்ல வச்சிருப்பாரு. ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு எலும்பு கூடு தான் தெரியுது. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்பாட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த விஜயை கண்டுபிடின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கால் பண்ணிலாம் பாக்குறாங்க. அவர் அமெரிக்கால இருந்து இப்பதான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஆலவினா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கேத்த மாதிரி அவரோட போஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு தான் அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அது ஒரு ஹாலோவீன் பார்ட்டியா இருக்கும். அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க.
அக்கீரா ஆரியன் ரெண்டு பேருமே இங்கதான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்கள உடனே போக சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனால பக்கத்துல இருக்கவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க விஜயம் கண்டுபிடிச்சிடுறாங்க. விஜய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. என்ன ஏதுன்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. எதுக்கு சார் என்ன உட்கார வச்சிருக்கீங்க, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ இருக்காருல, இவங்க 3 பேருமே இறந்து போயிட்டாங்க, அவங்க 3 பேரும் உங்களுக்கு தெரியும்லன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியும் சார், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்தேன், இத பத்திலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களோட அடுத்த டார்கெட் நீங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி உட்கார வச்சிருக்கோம்னு சொல்றாரு. நீங்க 4 பேருமே எதுக்காக அந்த கேம்புக்கு போனீங்கன்னு கேக்குறாரு. சார் 4 பேர் இல்ல, மொத்தம் 5 பேரு. ஏன்னா அந்த போட்டோவை எடுத்தது அக்கீரான்னு ஒரு பொண்ணு தான், அவளும் எங்க கூட வந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க அந்த இடத்துக்கு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போறாங்க. ஹீரோவும் இந்த ட்ரிங்க் பெருசா கவனிக்க மாட்டாரு, நார்மலா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இதனால அவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிடுறாரு. ட்ரிங்க குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவரோட தொண்டெல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. அதே இடத்துல ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுறாரு. இத பாக்குற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப ட்ரிங்க கொடுத்தது தான் குற்றவாளி போல, மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி தான் சவுண்ட் கொடுத்து வச்சுட்டு போன மாதிரி இருந்திருக்கும். இவர் இருக்கார்ல, இந்த இடத்தையே க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாரு. அதை மீறியும் யாராவது தப்பிச்சு போறாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் தேடி பாக்குறாரு. அப்பதான் சவரை எகிரி குச்சி யாரோ தப்பிச்சிருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்பதான் அவர் உட்காந்து இருந்த டேபிள நல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் ஃப்ளவர் வச்சிருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் அவருக்கு சரக்கு ஊத்துனதுல ஒரு ஐஸ் கியூப் இருக்கு, இது குளுவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆரியன் அக்கீராவை நமக்கு காட்டுறாங்க. டாக்டர்ஸ் தொடர்ச்சியா கொல்லப்படுறாங்கல்ல, அதனால அக்கீரா ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்கல்ல, அதனாலதான் போலீஸ்க்கு கூட கால் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டு கிட்ட பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாதான்னு சொல்றாரு. ஆரியனை பத்தி ஹீரோ விசாரிக்க சொன்னார்ல, ஆட்களும் விசாரணை பண்ணிருப்பாங்க. ஆரியன் சின்ன பையனா இருக்கும் போது அம்மா கிட்ட சில ஆட்கள் தப்பா நடந்து சாவடிச்சிருப்பாங்க. இதனால கோவப்பட்டு இவன் பதிலுக்கு சாவடிச்சிருப்பான். அதனால சின்ன பசங்க இருக்கிற ஜெயில தான் அவன் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி பெருசா எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. இவங்க கிளாஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதுல அதை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. சார் மேட்ச் ஆகுது, ஆனா ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோவா வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. பார்த்த ஹீரோவுமே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. அவன் தான் ஃப்ரேம் பண்ணி இப்படி பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவரே இந்த இடத்த யோசிக்கிறாரு. சீனியர் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. சீனியரும் பயங்கரமா இவரை போட்டு திட்டுறாரு. இதுக்கப்புறம் எந்த கொலையும் நடக்காம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ராமனும் அவரோட பையன் பெருவும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்கல்ல, அந்த பெரு கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர வச்சிருக்காரு. உங்க அப்பாவை யார் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு அப்படிலாம் யாரையும் சொல்ல தோணல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி உங்க அப்பாவும் நீங்களும் ரொம்ப க்ளோஸான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி பெருவும் சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் இவரும் எப்பவுமே க்ளோஸா பேசிட்டுலாம் இருப்பாங்க. நடுவுல இந்த பாயல் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. 2 பேருக்குள்ளயும் ஒரு அஃபேர் ஃபார்ம் ஆகுறது இவருக்கு தெரியுது. ஒரு வயசு பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வருவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, பாயல் தான் அப்பாவை பாக்குறதுக்காக நடுவுல வீட்டுக்கு வருவாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, பாயல் இறந்து போன இடத்துக்கு பக்கத்துல உங்க போன் டவர் காட்டுச்சு, நீங்க எதுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் போனதுக்கான காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா புலி ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அது இவரா தான் இருப்பாரு. என் ரிசர்ச்சுக்காக சில பொருளை கலெக்ட் பண்றதுக்காக தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது சரி, எதுக்காக அந்த ஹாலோவீன் பார்ட்டிக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. அந்த இடத்துக்கும் இவர் வந்திருக்காரு போல. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜாலியா ஃபன் பண்றதுக்காக தான் போனேன், மற்றபடி அவரை கொல்றதுக்காகலாம் நான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அக்கீராவை தான் கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஐஸ் கியூப குளுவா தந்திருக்கான்ல, ஐஸ் கியூப்னா ஒருவேளை பனி பிரதேசத்துல சாவடிப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சுட்டுலாம் இருக்காரு. இப்ப அக்கீராவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் வேலையை பாக்குறாங்க. ஃப்ரீசர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அங்க வைக்கிறதுக்காக வராங்க. திரும்பி போலான்னு பார்த்தா கதவை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் இந்த இடத்துல கூலிங் தாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
ஹீரோக்கும் இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவ ஹாஸ்பிட்டல் தானே இருக்கா, உடனே அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி டிரைவர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பதிரி அடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. அங்க அக்கீரா சுருண்டு போன மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இவரும் வேகமா மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அக்கீரா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இப்ப ரூம்க்கு வெளியே தான் அவன் பூவை வச்சுட்டு போயிருக்கான். 5 இதழையும் பிச்சு போட்டு வச்சிருக்கான். இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வரான் போல. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஆரியன் மேல டவுட் வருது. அவரோட வீட்டை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பூ இவங்களுக்கு கிடைக்கும்ல, அந்த பூவோட செடியே இவர் வீட்டுல இருக்கு. அதனால இந்த இடத்துல வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அவங்க கொல்லப்படும் போது இவர் எங்க போனார்னு தெரியவே இல்லை. ஹீரோவா நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆரியன் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு மர்ம நபர் என்னை மயக்கமாக்கிட்டான், எங்க வச்சிருந்தான்னு தெரியல, மயக்க தெளிஞ்சு நான் முழிச்சு பார்க்கும் போது காணாம இடத்துல இருந்தேன், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராமன் கொல்லப்படும் போதும் விஜய் கொல்லப்படும் போதும் அந்த ஸ்பாட்ல இவர் இருந்திருக்காருல, அதனால இதை வச்சு ஹீரோவா கார்னர் பண்றாரு. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, நானே எப்படி அக்கீராவை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு இவர் மேலதான் சந்தேகம். அடிச்சு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் ஒரு டாக்டர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அதாவது விஜய் ஒரு ஹாலோவின் பார்ட்டியில கொல்லப்பட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த டாக்டரும் இருந்திருப்பாரு. இந்த டாக்டர் பர்டிகுலரா ஒரு நபரை கவனிச்சிருப்பாரு. அவருக்காம் பாத்தீங்களா ரொம்ப வியர்டாலாம் அந்த இடத்துல டான்ஸ் ஆடி இருப்பான். அதனால இவரும் பர்டிகுலரா அவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவன் தான் இவங்க பேசிட்டு இருந்த ரூம்ல போய் ட்ரிங்க் எல்லாம் தந்திருப்பான். பொண்ணு வயசுல வேணும்ட்டே பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி புரிய வைக்கிறாரு. இவரு சொல்ற அடையாளத்துக்கும் ஆரியனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஹீரோக்கு புரிய வருது. இப்ப ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆரியன் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை சார், ஏன்னா ஒரு கொலை அந்த ஸ்பாட்ல கூட இவனோட கைரேகை மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதே சமயம் நம்ம நினைக்கிற வெயிட் இவ்வளவு இருக்கணும், ஆனா ஆரியன் அவ்வளவு வெயிட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி அப்ப அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஆரியனை போலான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோக்கும் மனசு கேட்கல. ஆரியனை பக்கத்துல வந்து பாக்குறாரு. போலீஸா நான் என்னோட வேலையை தான் பார்த்தேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸா நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பார்த்திருந்தா அக்கீரா நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பா சார், போங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அக்கீரா இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அக்கீரா கூட க்ளோஸா பழகினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தாருல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும் போது டென்ஷனா பக்கத்துல இருக்க ஃபைல் எல்லாம் தள்ளி விடுறாரு. அதை எடுத்து வைக்கலாம் நினைக்கும் போது தான் ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சம்பந்தப்பட்ட டிவைஸையும் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. பிரயோஜனமா எதுவும் கிடைச்சிருக்காது. ஒருவேளை கிளவுட் ஃபைல்ல வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. உடனே பெருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பாவோட கிளவுட் ஃபைல நான் செக் பண்ணோம், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி அவரும் போன்ல கேட்டுக்கிறாரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோவா தான் இருக்கும்ன்ற மாதிரி கதவை திறக்கிறாரு. பார்த்தா கில்லர் வந்திருக்கான். சடனா இவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான். இவரும் தப்பிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாரு. ஆனா அவன் மண்டையிலேயே அடிச்சுக்கிட்டே இருக்கான். போலீஸ் வர சவுண்டு கேட்டுன்னு ஓடிடுறான். அதுக்குள்ள கில்லருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிக்கிறாரு. அவருக்கு உயிர் இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்களாம் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் தேறி வந்துடுறாரு. அதனால ஹீரோ பேசுறதுக்காக வர்றாரு. பாஸ்வேர்டை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாவோட பாஸ்வேர்டு என்னன்றதை இவரும் சொல்லிடுறாரு. அது மூலியமா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ராமனோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வீடியோ ஃபைல் இவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பர்டிகுலர் ஊர்ல தான் இவங்க 5 பேர் சேர்ந்த மாதிரி கேம்ப் போட்டிருப்பாங்க. அதுல நிறைய பேர் ஒரே கம்ப்ளைண்ட சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சரக்கே அடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா போதை ஏறின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி நீங்க என்ன எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருப்பாரு. எல்லாருமே தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரையை தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாத்திரை என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் விசாரிச்சிருப்பாரு. ஒருத்தர் எக்ஸ்ட்ராவோ ஒரு மாத்திரையை வீட்டுல வச்சிருப்பாரு. அதை டாக்டர் கிட்ட தந்திருப்பாரு. டாக்டரும் அதை வச்சு செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அந்த மாத்திரை வயிற்றுக்குள்ள போனோன்னா ஆசிட் மாதிரி செயல்பட்டு இருக்கும். கார்போஹைட்ரேட் கூட கலந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆல்கஹாலா மாறிடும். அதனாலதான் இந்த போதையா மாறுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சிருப்பாரு.
அதனாலதான் இவங்க 5 பேருமே படிப்படியா கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஊர்ல மட்டும்தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அதனால அந்த ஊர்ல யார்கிட்டயாவது அந்த மாத்திரை கிடைக்குதான்றத நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆட்கள்லாம் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் ஒய்ஃபோட பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பல வாட்டி ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி இவரை கூப்பிட்டுருப்பாங்க. இவரை மாப்பிள்ளையே ஏத்திருக்க மாட்டாங்க. அதனால இவருக்கு அந்த கோவம்லாம் இருக்கும். கடைசி வரைக்கும் போயிருக்க மாட்டாரு. இப்போ போலான்ற மாதிரி மாமியாரையும் மாமனாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவங்களும் நார்மலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் ஒரு நாள் போதையில இருந்திருப்பாங்க. ஆனா நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அது இவருக்கு சந்தேகமா இருக்கு. இங்க வரும்போது ஏதாவது மாத்திரை போட்டாலா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா தலைவலின்னு சொன்னா அதனால ஒரு மாத்திரையை தான் நாங்க தந்தோம்னு சொல்றாங்க. அந்த மாத்திரையை போட்டு தான் கார்ல போய் ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்குன்றத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஊரை யாரோ குறி வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கு தோணுது. இந்த ஊரை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. இந்த இடத்துல அம்மாவும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல நாகாசாமி அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. நாகாவை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேருமே சின்ன பசங்களா இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப ஒத்துமைன்னு காட்டுறாங்க. சாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணனா இருப்பாரு. அதனால அண்ணனுக்கு 2 பெரிய பொண்ணுங்க இருக்காங்க. அதாவது கல்யாண வயசுல அந்த பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை 2 பசங்க லவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பொறுக்கி பசங்கன்றதுனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சுத்தமா அவங்க 2 பேரை கண்டுக்கவே மாட்டாங்க. சாமியோட 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் முடிவாயிடும். இந்த விஷயம்லாம் இவனுங்க 2 பேருக்கும் தெரிய வந்துருது. எப்படியாவது அவங்க 2 பேரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால இவங்க கிட்ட ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. அந்த ஆப்பிள் ஜூஸ்ல சரக்க கலந்து வச்சிடுறாங்க. கரெக்டா அவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்பிள் ஜூஸ் தான் குடின்ற மாதிரி இவரும் தராரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இவர் குடிச்சுதான் காட்டுறாரு. கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களை குடிக்க வைக்கிறாரு. அது குடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போதை பயங்கரமா ஏற ஆரம்பிக்குது. இந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கல, நீயும் குடின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணுக்கும் ஊத்தி விட்டுருவாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி தேடி வராரு. அப்பதான் இவங்க 2 பேர் போதையில இருக்கிறத கவனிக்கிறாரு. அதே சமயம் இந்த சின்ன பொண்ணு போதையில ஏடகுடமா ஒரு கல்லுல இடிச்சிருவா. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிடுறான். இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, வயசு பொண்ணுங்க குடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட பரப்பி விட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி சாமியும் வந்துடுறாரு. கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க குடிச்சிருக்கீங்களா, இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவரோட தம்பியான நாகா அங்கதான் இருக்காரு. இவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கோ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. டாக்டரும் பலமா அடிபட்டதுனால குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு சொல்றாரு. அதே மாதிரி குழந்தை உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றாரு. அது மூலியமா வற்புறுத்தி தான் ஊத்தி விட்டுருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இந்த சமயம் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, மன கஷ்டத்தினால தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. இப்ப அண்ணன் தம்பின்னு 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க 2 பேரை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல போயிட்டு இருக்காங்க. அவனுங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஸ்பாட்லயே சாமி இருக்காரு பாத்தீங்களா, இறந்து போயிடுவாரு. ஆனா நாகாக்கும் அந்த பையனுக்கும் எதுவும் ஆகல. இப்ப நாகவும் பையனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடணும்னு நினைக்கிறாரு. ஊரை விட்டே அவங்க 2 பேருமே கிளம்பி போயிருப்பாங்க. இந்த ஊரை சும்மா விட மாட்டோம் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் இந்த கதைக்கும் மேட்ச் ஆகுது இல்ல, இவங்களா இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கணும்னு வராரு. அப்பதான் அவங்களுக்கு வித்தியாசமான அந்த ஷூ கிடைக்குது. இந்த ஷூவை வச்சு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த ஷூவை யாருக்காவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பஸ்ல இருந்து வந்துதான் ஒருத்தர் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அந்த பஸ் கண்டக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பையனை நான் பார்த்திருக்கேன், எப்பவுமே இந்த ஊர்ல தான் ஏறுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஊருக்கு போனா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்தே அந்த காலடி உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் ஒரு வீடை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப சேஃப்டிக்காக கன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துல யாரோ ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது. அந்த இடத்துல பார்த்தா நாகா தான் ஒளிஞ்சிருக்காரு. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஆமா, நான் தான் ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி நாகாவும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இதை சுத்தமா நம்ப மாட்டாரு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி நாகாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதெல்லாம் உன்னோட பையன் தான் பண்ணிருக்கான், ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. நாகாவோட பையன் பேரு ரிக்கி அப்படின்றது. ரிக்கி நல்லா படிச்சிருப்பான், டாக்டராவும் மாறி இருப்பான். எப்படியாவது அந்த கிராமத்தை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான்.
அதுக்கேத்த மாதிரி ஒரு மாத்திரையை ரெடி பண்ணியிருப்பான். அந்த மாத்திரையை எப்படியாவது எல்லார்கிட்டயும் பரவ வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் திட்டமிட்டு பரவ வச்சிருப்பான். தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாமி பொண்ணுங்களை திட்டினாரு பாத்தீங்களா, அதே மாதிரி நிறைய ஊர் மக்கள்லாம் பண்ணுவாங்க. இத பார்த்து இவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் கேம்ப் போடுறதுக்காக அவங்க 5 பேர் வந்திருப்பாங்க. அவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதனால அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரையா திட்டம் போட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ரிக்கியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டே தான் இந்த 5 கொலையை பண்ணிருப்பாரு. இந்த கொலையெல்லாம் முடிச்சோன்னா ஹார்ட் ப்ராப்ளத்தினால அவர் இறந்து போயிடுவாரு. தங்கச்சிக்கிட்டே போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த ஹீரோ உடனே நம்ப மாட்டாரு. ஹீரோ இருக்காருல்ல, அந்த லேப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. அவர் தங்கச்சி சம்பந்தமா தான் நிறைய பொருள்லாம் வச்சிருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ஹீரோக்கு கிடைக்குது. வருஷம் வருஷம் உன்னோட கல்லறை கிட்ட வந்தாதான் நிம்மதி கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு தான் தங்கச்சி இறந்து போன நாளா இருக்கும். அந்த கல்லறை கிட்ட போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அவர் அந்த கல்லறை முன்னாடி தான் அழுதுட்டு இருக்காரு. வந்த ஹீரோ இருக்காருல்ல, இவரை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த ரிக்கியும் இவனுக்கு நடந்ததை பத்தி சொல்றான். அதாவது தங்கச்சியை சந்தேகப்பட்டு ஊர் மக்கள் ஒவ்வொன்னு பேசினாங்கல்ல, அதனால தான் அவங்க 2 பேர் இறந்து போனாங்க. அதே மாதிரி குற்றவாளிகள் 2 பேரை பிடிக்கலாம்னு நினைச்சா எங்களை ஆக்சிடென்ட்ல சாவடிக்க ட்ரை பண்ணாங்க. இதனால தான் அந்த கிராமத்தை காலி பண்ணோம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கு தடையா அந்த 5 பேர் வந்தாங்க. அதனால தான் அந்த 5 பேரை ஒவ்வொருத்தரா காலி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ சொல்லி பெருக்கும் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணணும்னு பெரு நினைச்சிருப்பாரு. அதனால தான் அவரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் ட்ரை பண்ணியிருப்பான். இப்ப ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. உன்னால தேவையில்லாம 5 உயிர் போயிருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேக்குறாரு. அதே சமயம் ஆரியன் ரொம்ப கஷ்டப்படுறாருல, அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி ஒய்ஃப் இறந்து போய் நானும் கஷ்டப்படுறேன், எங்க 2 பேருக்கு என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க வரும்போதே அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு டேப்லெட்டை போட்டிருப்பான். இப்ப ரத்தம் வந்து எடுத்து இறந்து போயிடுறான். ஹீரோ எப்படி லேபை கண்டுபிடிச்சாருன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. அப்பா நாகா இருக்காருல்ல, நான் மாட்டிக்கிட்டேன், நீ கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி பையன்கிட்ட பேசியிருப்பாரு. இவர் ஆர்டர்ல ஒரு பேஸ் மேக்கர் இருக்கும், அது மூலியமா தான் பையன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. நாகா பேசினதை வச்சுதான் ரிக்கி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப இந்த கேஸ முடிச்சிட்டார்ல, இத பத்திலாம் சீனியர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே